வாழ்த்துக்களை தெரிவிக்கப்படுகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறது தான் நம்முடைய பலன். கர்த்தருக்குள்ள நீங்க மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அதுல வீணான துக்கங்கள், வீணான வேதனைகளை நீங்க களைந்து போட்டு தேவனுக்குள்ள ஆண்டவரே ஒரு பலனையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து வாழ அதிகமா நீங்க திறமை கேளுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு தேவர்களே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது பாருங்கள், லூக்காவின் புத்தகம் லூக்கா 12வது அதிகாரம் அது 49வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன்னா அது ஒரு விசேஷம். அந்த அக்கினி என்பது ஆண்டுடைய வார்த்தையா இருக்கலாம், தேவனுடைய வல்லமையா இருக்கலாம், தேவனுடைய செயலா இருக்கலாம். அல்லேலூயா. அநேகர் மீது இந்த அக்கினியை ஆண்டவர் ஊற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். பூமி வந்து இன்னைக்கு மிக பார்த்தாலும் ஒரு மந்த நிலைமை, தேவனுக்காக எழும்ப முடியாத நிலைமை, சத்தியத்துக்காக வாழ முடியாதபடி அநேக மக்கள் பலவீனப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்றதுன்னா, நான் அவர்கள் மீது ஒரு அக்கினியை போட வந்தேன். அல்லேலூயா. என்னை இயேசு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றவங்க ஆண்டவர்னால அவங்களுக்கு எனக்கு பின் ஒருவர் வருவார்னு யோவான் சொன்னாரு. அவர் எப்படி கொடுப்பாரு ஞானஸ்தானம்? அக்கினினாலேயும் அல்லேலூயா பரிசுத்த ஆவியினாலேயும் அக்கினியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பாரா? அல்லேலூயா. அப்ப அபிஷேகம் என்கிற அக்கினியை தேவன் பொழிந்து நம்முடைய ஜனத்தை தேவனுக்காக இன்னும் எழும்பி பிரகாசிக்க, இன்னும் தேவனுக்காக பலன் கொள்ள, இன்னும் தேவ சித்தங்களை அறிந்து வாழ ஆண்டவர் ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட தாகம் உருவாக வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பூமியிலே ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, பூமியில அக்கினியை போட வந்தேன். இயேசு கிறிஸ்து வந்தது என்ன நோக்கம்? ஒவ்வொரு மக்களும் எரிந்து பிரகாசிக்கணும், ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்காக ஒளியாய் மாறணும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமாய் மாற வேண்டும். ஒரு இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க, ஒரு ஒளியாகிய தேவ வல்லமையை கொடுக்க, ஒரு அக்கினி, அந்த அபிஷேகம். அக்கினி என்பது சாதாரணமானது இல்ல. அது வேண்டாத கிரியைகளை எல்லாம் அழித்து போடக்கூடிய வல்லமை உள்ளது. தேவர்களே, அக்கினி எப்படி வேணும்னாலும் ஆண்டவர் திருப்ப முடியும். அல்லேலூயா. அக்கினியை ஆசீர்வாதமாகவும் மாற்ற முடியும். அல்லேலூயா. அபிஷேகத்திலேயே அக்கினியை ஊற்ற முடியும். அல்லேலூயா. அதே சமயத்தில் அந்த அக்கினியை தீமையாகவும் மாற்ற முடியும், அது அழிவுக்கு ஏதுவாகவும் மாற்ற முடியும். ஆனால் தேவன் சொல்லுகிற அக்கினி அவருடைய வல்லமையாகிய அந்த அக்கினி, அவருடைய வல்லமை இறங்கி வருகிற ஒரு அக்கினியை தேவன் உங்கள் மீது ஊற்றி உங்களை அபிஷேகிக்கிற ஒரு மாற்றத்தை தேவன் கொடுப்பேன் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. பூமியில நான் இன்னத்துக்காக வந்தேன், அக்கினியை போட வந்தேன். ஆமென். அது எப்பொழுதே பற்றி எரியணும், எப்பொழுதே இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக எல்லாரும் மாற வேண்டும். எல்லா மக்களுக்குள்ளே ஒரு உருவாக்கப்படுகிற அந்த அனுபவம் வேண்டும் என்பதை தான் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் எபிரேயரின் புத்தகத்தில் வாசித்து பாருங்கள், 12வது அதிகாரம். எபிரேயரின் புத்தகம் 12வது அதிகாரம் 29வது வசனம் வாசிப்போம். தேவன் பரிசுத்த அக்கினியாய் இருக்கிறாரே. நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரு? அல்லேலூயா. அவர் எல்லாத்துக்கும் அவரை ஒப்பிடலாம். ஆமென். அவர் தேவன், அவர் வல்லமை உள்ளவர், அவர் என்றென்றைக்கு அவர் மாறாதவர். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியம் இல்லை. ஆமென். ஆனால் அவர் அக்கினிக்கு அடையாளமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பெருங்காற்றிலே இருந்து அவர் உத்தரவு கொடுத்தார் யோபுவுக்கு. ஆமென். காற்றிலே இருந்து தேவன் கிரியை செய்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப தேவன் எப்படி பாருங்க, அவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் என்னன்னா நீதியின் சூரியன் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அல்லேலூயா. அப்ப நீதியின் சூரியன் அவர் சூரியன் இல்லை, எல்லாத்தையும் உருவாக்கின தேவன். எல்லா நாமங்களையும்
கட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் தேவன் ஒரு பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். ஹalleluya. வேண்டாத கிரிகளை எல்லாம் பட்சித்து போடக்கூடிய வல்லமை உண்டு. ஹalleluya. அவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தில் வாசிக்கிற எபிரேயர்ல 12:29 வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹalleluya. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். ஹalleluya. எப்படிப்பட்ட பட்சிக்கிற அக்கினியான தேவனாய் இருக்கிறார். உபாகமம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை கூட வாசித்து பாருங்கள். ஒரு காரியங்களை அறிந்து கொள்ளும்படியான தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார். அவர் எப்படி இருப்பார்? பட்சிக்கிற அக்கினி போல அவர்களை அழிப்பார். அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தருக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். ஹalleluya. பட்சிக்கிற அக்கினி போல அவர் அழிப்பார். அவர் பட்சிக்கிறன்னா பாருங்கள், எலியா பலி கொடுக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்துல பலிபீடத்தை செப்பரிட்டு அவர்கள் பலி செலுத்தும் போது அந்த பலியை கர்த்தர் என்ன செய்தார்? பட்சித்து போட்டார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பலி அங்கீகரிக்கப்பட்டது. ஹalleluya. ஹalleluya. 6 நாட்களிலிருந்து பலி கொடுக்கிற இடத்துல எல்லாம் ஒரு அக்கினி இறங்கி வந்தது. அந்த அக்கினி தேவனுடைய அக்கினி. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய அக்கினியாகிய தேவன், அக்கினியான தேவன் இன்றைக்கும் அவர் அக்கினிமயமான வல்லமையை நம்முடைய ஜனத்தின் நடுவிலே ஊற்றி அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லா மக்களுக்குள்ளேயும் அந்த பட்சிக்கிற அக்கினி அவர்களுக்குள்ள ஊற்றப்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹalleluya. வேதம் சொல்லுங்க பாருங்க, நான் அக்கினியா இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த இதுல வாசிக்கிற இல்லையா, லுக்காவுல 12 பூமியின் மேல அக்கினியை கூட வந்து இப்பொழுதே பற்றி எரியணும். எல்லாரும் கூட அந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும். கைகளை கட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். இனி வந்து காலம் செல்லாத பிள்ளைகளை அந்தமான நிலைமை போதும். அஞ்ஞானங்களை எரிந்து பிரகாசிக்க முடியாத எல்லா அனுபவங்களையும் விட்டு இனி இயேசுவுக்காக எழுப்பி பிரகாசிக்கிற ஒரு அக்னியின் வல்லமையை பெற்றவர்களாக, அபிஷேகத்தை பெற்றவர்களாக, தேவனுடைய கிருபையை பெற்றவர்களாக நாம் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. பட்சிக்கிற அக்கினியின் தேவனாக கர்த்தர் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நல்ல நிறைய பேர்களை சொல்லிட்டே போகலாம். அதெல்லாத்தை விட அவர் அக்கினியா இருக்கிறார் என்பதற்கு அந்த அக்கினி எப்படியெல்லாம் மக்களுக்குள்ள கிரியை செய்கிறது. ஹalleluya. 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 எத்தனை பேருக்கு வாழ்க்கையில அந்த அக்கினி அபிஷேகத்தோடு கூடிய ஒரு வல்லமையை நீங்கள் பெறணும்னு விரும்புறீங்க? எனக்குள்ள அந்த அக்கினி வேணும்னு விரும்புறீங்க? உற்சாகமான கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அக்கினி அபிஷேகம் உங்கள் மத்தியில ஊற்றப்படுகிறதா? அதனை நீங்கள் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கீங்கப்பா. உங்க மகிமை இறங்கி வரட்டும். தேவனுடைய நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். ஹalleluya. அக்கினியின் அந்த வல்லமையை தேவ ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை அபிஷேகித்து மகிமையா மாற்ற விரும்புகிறார். என்னென்ன விதத்தில் அந்த அக்கினி கிரியை செய்கிறது என்பதற்கு ஒரு உதாரணங்கள், ஒரு 3-4 காரியங்களை நம்ம தியானம் செய்து நாம் கடந்து செல்ல போகிறோம். யாத்திராகமத்தின் புத்தகம் வாசிக்கலாம். 3வது அதிகாரம் அதுல வாசிங்க. 1வது வசனம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் அதுல வாசிக்கலாம். 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று, பாருங்கள், நம்முடைய தேவன் அக்கினியா இருக்கிறார் நம்ம சொன்னோமே, அந்த வேதத்துல வாசிக்கிறோமே, அப்போ அவர் எப்படியெல்லாம் அந்த அக்கினியாய் விளங்குகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. அவர் ஜீவன் உள்ளவர் தான், அவர் வல்லமை உண்டு, அவர் இன்றைக்கு ஜீவிக்கிற தேவனாதான் இருக்கிறார். ஆனா அநேக இடத்துல அவருடைய வல்லமையை கர்த்தர் அக்கினியாய் விளங்கப்படுகிறார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு அந்த அக்கினி என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருகிறது. ஹalleluya.
அக்கினியில கடந்து போகும்போது என்னென்ன காரியங்கள் நடக்கிறது, அந்த அக்கினி இறங்கின இடம் எல்லாம் என்ன மகிமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அதைதான் நாம் வேதத்துல வாசிப்போம். அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். பாருங்க, ஆண்டவர் எங்க நின்று தரிசனமாகிறார்? அக்கினி ஜுவாலையிலே நின்று. ஒரு முட்செடி இருக்கு, அந்த முட்செடியில அக்கினி என்ன செய்யுது? பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அக்கினி நடுவுல நின்று ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அக்கினி மோசேயுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் எங்கோ ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷனா இருந்தாரு. முதல்ல அரண்மனையில் இருந்தாரு. அரண்மனையில் இருந்து அங்கு ஒரு பாருங்க, அங்கிருந்து ஓடி வெளியே வந்த பிறகு அவர் என்ன செய்யறாரு? ஆடுகளை மேய்க்கிற ஒரு மனுஷனாக அவர் தாம் வேலை செய்கிறாரு. அந்த டைம்ல தேவனுடைய அழைப்பு வருகிறது. கரங்களை நல்லா தம்பி சோதனம் பண்ணுவோம். அந்த தேவனுடைய மனுஷனாக மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொண்டதின் அடையாளமாக அந்த இடத்துல அவர் அக்கினியாய் வெளிப்பட்டார். கரங்களை நல்லா உற்சாகமா கட்டி சோதரிக்குவோம். அன்பான தேவர்களே, அவர் அக்கினியாக அந்த முச்செடியின் நடுவிலே நின்று கொண்டிருந்தாராம். முச்செடிக்கு நடுவில் ஒரு தரிசனத்தை போல மோசே பார்க்கிறான். பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியான கர்த்தருடைய பிரசன்னம் முச்செடியின் நடுவில் இருந்து ஒரு சத்தம் தொனித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுக்கு வாழ்க்கையில அவங்க ஆண்டவரை தவிர வேற யாரையுமே வணங்க மாட்டோம் இல்லையா? அப்படிதானே ஒரு சவால் விட்டாங்க. அல்லேலூயா. அப்ப அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது? சூளைய சாதாரணமா சூடாக்குவதை பார்க்கிறோம் 7 மடங்கு அதிகமாக இந்த சூளை சூடாக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்பொழுது அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? மெய்யான தேவனை தவிர வேற எந்த ஒரு வழிகளையும், எந்த ஒரு விக்கிரகத்தையும், எந்த ஒரு சிலைகளை நாங்கள் வணங்க மாட்டோம். எனக்கு ஆண்டவர் எப்படி இருக்காரு? உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் அவங்க செய்த காரியம். ஆனா அதற்கு அவங்க தண்டனை எப்படி இருந்துச்சு? அந்த அரசாங்கத்துல அன்னைக்கு தேவ பிள்ளைகளை பயங்கரமான அக்கினிக்குள்ள போட்டு அவங்க அப்படியே அடித்து போடுவது அவங்களுடைய சட்டமா இருந்தது. சொல்லுங்களா? ஆனா என்ன நடந்துச்சு? அக்கினி நடுவில் ஆண்டவர் இறங்கி வந்தார். நம்ம தேவனுக்கு அக்கினி எல்லாம் பெரிய காரியம் இல்லை. உனக்கு ஒரு பிரச்சனை, போராட்டம், அக்கினி போல எரியுதா? அல்லேலூயா. எனக்கு நிறைய சொன்னாங்க, நான் தீக்க நடுவில் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. என் பிரச்சனை ஒரு தீக்குள்ள இருக்கிறது போல இருக்கு. வெறுத்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நொந்துகிட்டு இருக்கிறேன், எரியுது. எனக்கு எரியுது. சிலருக்கு வாழ்க்கையே எரிந்து கொண்டிருக்கிறது அக்கினி போல. அல்லேலூயா. எல்லா எரிகிற அனுபவத்தை மாற்றி உலகத்திலே தேவாக்கினியானவர் ஊற்ற ஆவியானவர் விரும்புகிறார். கடவுளை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய அக்கினி இறங்கி வருமானால் மாத்திரம்தான் உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்கள் வாழ்க்கை மாறும். இல்லாமல் எந்தவித மாற்றத்தையும் நீங்கள் அடைய முடியாது. ஆதலால் தான் தேவப்பிள்ளைகளே வசனம் சொல்லுகிறது பாருங்க, அந்த அக்கினிக்கு நடுவுல ஆண்டுடைய சத்தம் தெளித்தது. ஆமென். மோசே ஆடுகளை வைத்துக் கொண்டே இருக்கிறார். திடீரென்று ஒரு முச்செடியில அக்கினி பத்தி எரிந்த உடனே அவனுக்கு என்ன உண்டாயிற்று? ஒரு வியப்பு உண்டாயிற்று. அல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்கிறது. இப்போ ஒரு முச்செடி நல்ல ஒரு மரம் நல்லா இருக்கு. இப்போ இடியோ மின்னலோ ஒன்றும் இல்லைன்னு வச்சுடுங்க. ஒரு வெயில் இல்லை, நார்மலான ஒரு டைம். அல்லேலூயா. திடீரென்று அந்த முச்செடி பற்றி எரியும் போது அவர்களுக்குள்ள முச்செடி எரியும். ஒருவேளை காடுகள்ல பார்த்தீங்கன்னா மரங்கள் என்ன செய்யுது? பற்றி எரிகிற அனுபவம் உண்டு. ஆனால் இது அப்படிப்பட்ட எரிகிற அனுபவம் அல்ல. தேவனுடைய வல்லமையான தேவன் அந்த முச்செடியை நடுவில் இறங்கி வந்து, அந்த முச்செடிக்கு நடுவில் இறங்கி வந்து அவன் தரிசனமான ஒரு அக்கினியாய் வெளிப்பட்ட தேவன் அது எரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் எரிஞ்சு போகும். மரங்கள்லாம் மின்னல் இடிஞ்சு விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? மின்னல் பட்டோன்னு என்ன ஆகும்? அப்படியே எரிந்து கருகி போயிடும் இல்லையா? அல்லேலூயா. மின்னல் விழுந்த மரம் எல்லாம் மறுபடியும் தேடி வர்றது மிக கஷ்டம் தான், வராது. ஆனால் இப்போ இந்த அக்கினி எப்படின்னா அக்கினி ஊற்றப்பட்டு கொண்டே இருக்குது. அருமையான பிள்ளைகளே, அந்த முச்செடி வந்து போகவில்லை. அல்லேலூயா. முச்செடி எரியவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இது தேவனால்
உண்டாகிற ஒரு அழைப்பை பார்க்கிறோம். இது அழைப்பின் அக்கினியாக மோசே என்கிற ஒரு தேவ மனிதனை ஆண்டவர் அழைக்க இந்த அற்புதமான அக்கினியை கர்த்தர் ஊற்றினார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடைய நாமத்தில் தேவப்பிள்ளையே உனக்காக ஒரு அற்புதத்தின் வல்லமை வெளிப்பட்டு உன்னை அழைக்கத்தான் ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்காக தேவன் அக்கினியாய் வெளிப்படுவார். அக்கினியாய் வெளிப்படுவார். அக்கினி இறங்கும் போது இவருக்கு ஒரு வியப்பு. அல்லேலூயா. இது என்ன ஆச்சரியமா இருக்கிறது. அக்கினி எரிந்து கொண்டே இருக்குது. ஆனா முச்சடி எரியுது. ஆனா முச்சடியில அந்த அக்கினி என்ன செய்ய முடியல, அது பலன் கொள்ளவே முடியல. முச்சடி அப்படியே இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க மேல அந்த தேவனுடைய அக்கினி இறங்கும் போது நீங்களும் தான் இருப்பீங்க. அந்த அக்கினி உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனால் தேவனே முதலாவது அந்த அக்கினி இதற்கடையாளம் அற்புதத்தின் அக்கினியாய் வெளிப்பட்டது. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அற்புதம் மாத்திரமல்ல, ஒரு அழைப்புக்கு எதுவான அக்கினி. இல்லையா? அல்லேலூயா. மோசே அழைக்கிறதுக்கு இவர் எப்படிதான் அழைக்க முடியும்? ஆண்டவருக்கு ஒவ்வொருத்தரையும் அழைக்க ஒரு வழி வச்சிருப்பார். இல்லையா? சிலரை எப்படி ஒரு வியாதி கொடுத்தா ஒரு நாள் இயேசுப்பட்ட வருவாங்க, இல்ல ஒரு பிரச்சனை வந்துட்டா இயேசுப்பட்ட வருவாங்க. சிலருக்கு விசுவாச போராட்டம், சிலருக்கு வாழ்க்கையில மந்திர கட்டு, எல்லா ஆண்டவரும் வருவதற்காக தான். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்கள் தேவனுக்கு தேவை. அன்னைக்கு ஒரு அக்கினி போல வாழ்க்கையை வேதனை போல காணப்பட்டாலும் அந்த அக்கினியின் நடுவில் தான், அந்த பிரச்சனையின் நடுவில் தான் உனக்கு அற்புதம் நடக்கும். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களுக்கு இருக்கிற பலகீனம், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற பாடுகள், அதன் நடுவில் தான் ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. வேதம் சொல்கிறது, உபத்திரவத்தின் புகையில உங்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. மோசே ஆடுகளை மேய்த்துக் கொண்டு தன் நாட்டுக்கு போயிட்டே இருந்தானே. ஆனா மோசே இப்ப கர்த்தருக்கு தேவை. ஆமென். அவர் எப்படி வெளிப்படுறது? அவருக்கு தெரியும் யாரை எந்த வலையை போட்டா எந்த மீன் கிடைக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும். இல்லையா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்பொழுது ஒரு அக்கினி டக்குன்னு அப்படியே எரிஞ்சிட்டே இருக்குது. மோசே வியப்பா பார்க்கிறார். இது என்ன ஆச்சரியமா இருக்கிறது. அல்லேலூயா. இது என்ன அக்கினி? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன அக்கினி? அப்படி பார்த்தா அந்த முச்சடி எரியல, அக்கினி எரிஞ்சிட்டு. இப்பொழுது ஒரு சத்தம் தொனிக்கிறது. வாசிக்கலாமா தொடர்ந்து? அப்பொழுது மோசே, இந்த முச்சடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? முச்சடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். என்ன காட்சி? அற்புத காட்சி. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய அக்கினியில ஒரு அற்புதம் நடக்கும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசுவாவுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவிமடுத்தீங்கன்னா உன் வாழ்க்கையில அக்கினி மகிமையாய் மாற்றக்கூடிய அக்கினியாய் மாறும். மோசேயை அழைத்த தேவன் அவரை மகிமையான தீர்க்கதரிசியாய் மாற்றினார். அல்லேலூயா. 40 ஆண்டு பார்வன் அவரை மேற்கொள்ள முடியல. இஸ்ரவேல் மக்களை நடத்தக்கூடிய அபிஷேகம் பெற்றார்கள். அல்லேலூயா. தேவ பலன் அவர்களுக்குள்ளே வந்ததே முதல் சந்திப்பு அக்கினியின் அபிஷேகம். ஆமென். அழைப்பு எங்கிருந்து வருகிறது? அக்கினிக்குள்ளே இருந்து வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதுல ஆண்டவர் அழைக்கிறதுக்கு எத்தனையோ வசனம் இருக்கு, எத்தனையோ வார்த்தை வெளிப்படுத்தலாம். ஆனால் மோசே அழைக்க ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருந்தது. ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தில் எப்பொழுதும் அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? உங்களுக்குள்ளே அந்த அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அக்கினி எரிந்தவங்க சும்மா இருக்கவே முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. கர்த்தரை துதிச்சு கொண்டே இருப்பாங்க. தேவ அபிஷேகம் அவர்களை நிரப்பிக் கொண்டே இருக்கும். தேவ மகிமையை உணர்ந்து கொண்டே இருப்பார்கள். தேவ பிள்ளையே, அங்கு ஒரு அற்புதம் நடக்கத்தான் இந்த அக்கினியை ஆண்டவர் ஊற்றினார். ஆமென். என்ன நடந்துச்சு? கடைசியா பார்க்கிறார் வியப்பா. உடனே அந்த அக்கினியை வியப்பா பார்க்கும்போது அதிலிருந்து கர்த்தருடைய சத்தம் தொனிக்கிறது. வாசிக்கலாமா? பார்ப்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். பாருங்க, அந்த மோசே இதை பார்க்கும்போது வியப்பா, ஆச்சரியமா, அற்புதமா இருக்கிறது. இவ்வாறு நிறைய பேரு அற்புதத்தை கண்டுதான் இயேசு கிட்ட வந்தாங்க. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. பார்க்கும்படியாக, ஆண்டவருடைய சத்தத்தை பார்க்கும்படியாக, அந்த அற்புதத்தை பார்க்கும்படியாக, இது என்ன ஆச்சரியம் என்று பார்க்கும்படியாக தான் மோசே முச்சடிக்கு கிட்ட போறார். அல்லேலூயா.
ஆனா அங்க பார்த்தபோது என்ன நடந்துச்சு? முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். முட்செடி என்னன்னா எரிஞ்சிட்டு தான் இருக்குது. நம்முடைய தேவன் பாத்தீங்களா, அவரே பட்சிக்கிற அக்னி, அக்னியை ஊற்றுறவர் தான் அவர் தான். அதிக அக்னி இருக்கு. அதுல வேண்டாத அக்னி என்ன இருக்கு? நிறைய பேர் அக்னியை கொளுத்தி காட்டுகிறவங்க இருக்கு. அதெல்லாம் இல்ல, வேதத்துக்கு புறம்பான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட அக்னி இல்ல. வேதத்திலையும் அப்படி அக்னியை கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள கொண்டு வைக்க பார்த்தாங்க. அல்லேலூயா. அக்னி உள்ளே வரக்கூடாது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய அக்னி உங்களுக்குள்ள இறங்கி வர வேண்டும். தேவனுடைய அபிஷேகமாகிய அந்த அக்னி உங்களுக்குள்ள இருக்குமானால் தான் உங்களுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்களா, உண்மையான அக்னி உங்களுக்குள்ள எரியணும். பலிபீடத்துல எப்பொழுதும் ஆசரிப்பு கூடாரத்துல என்ன செய்யணுமா? அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் விளக்குகளை கொளுத்தி விளக்கு தண்ணீர் மேல் வைக்க வேண்டும். அது எரிந்து கொண்டிருக்க வேண்டும். தேவர்களே, உங்க வாழ்க்கை இருளுக்குள்ள போகக்கூடாது. இல்ல மறைமுகமாக இருளான காரியங்களுக்குள்ள ஓடக்கூடாது. விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எப்பவுமே நம்ம இறங்கி பிரகாசிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. சோர்வு வரும், பலகீனம் வரும். ஆனா தேவனுடைய அக்னி உங்களை புதிதாக மாற்றிக்கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ள அந்த மகிமையை ஊற்றிக் கொண்டே இருக்கும். ஒரு பலத்த வல்லமை உங்கள் மேல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயை அடைக்கும் போது அந்த அக்னி ஆண்டவருடைய மகிமையாய் வெளிப்பட்டு அவரை அடைக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அந்த அக்னிக்கு நடுவில் நின்று ஆண்டவர் சொன்னாரு. வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீ கிட்டி சேராயாக காலில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு. ஆமென். இருக்கிற பூமி இடம் பரிசுத்த பூமி என்றார். ஆமென். அல்லேலூயா. இன்னும் அவர், பாத்தீங்களா, அப்போ ஆண்டவர் அழைக்கிறாரு, பாதரட்சைகளை கழற்றி போடுதான், பூமிக்குரியவைகளை கழற்றி போட்டு இருக்கிற இடம் இந்த தேவ சமூகத்தில் ஓடி வந்திருக்கிறாய். பரிசுத்தமான ஸ்தலமாக தேவனை அபிஷேகித்து உன்னை தேவனுக்காக நிலைப்படுத்தியிருக்கிறார். தேவ சித்தம் செய்யும்படியாக நான் உன்னை தெரிந்திருக்கிறேன். அதற்காக தான் இந்த அக்னி, இதற்காக தான் உனக்கு இந்த அற்புதம் நடந்தது. நிறைய பேர் சாட்சியாக ஆண்டவர் எனக்கு அற்புத சுகம் கொடுத்தாரு. அல்லேலூயா. நானே ஒரு சாட்சி தான். அல்லேலூயா. என் வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்துதான் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து என்னை நிரப்பினார். கரங்களை நல்லா கட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதுபோலதான் மோசேயின் வாழ்க்கையில முதல் முதலாக அந்த அக்னி அற்புதத்தின் அக்னியாக, அழைப்பின் அக்னியாக, அந்த அக்னியின் நடுவிலே கர்த்தருடைய சத்தம் துணித்தது. கர்த்தர் உங்களோடு பேசுவார். அப்பொழுது அந்த மகிமையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அதனால சொன்னார், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி, பாதரட்சைகளை களைந்து போடு. அல்லேலூயா. நிறைய பேர் எல்லாரும் ஷூ போட்டாதான் இன்னைக்கு பிரசங்கம் வருது. தேவ சமூகம் என்று கணக்கு கூட இல்லையா? இன்னைக்கெல்லாம் பரிசுத்தவான்கள் காலில் செருப்பும் கூட இல்லாம வாழ்ந்தவங்க உண்டு. எத்தனையோ தேவனுடைய மனுஷர்கள் வாழ்நாளெல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு வசதி இருந்தோம், நல்ல வசதி இருந்து கூட அவங்க வாழ்க்கையை தியாகமா மாற்றி விட்டார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையுமாய் எண்ணுகிறேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் எனக்கு அனுபவிக்க அவர்கிட்ட இருந்த பணத்துக்கு அவர் ஒரு நாடே விலைக்கு வாங்கி இருக்கலாமா? எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் தகுதியா இராது. கரங்களை நல்லா தட்டி சொல்லுவோம். எவ்வளவுதான் நீங்க உயர்ந்தாலும் தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகாதீர்கள். கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்றைக்கு கட்டுப்படுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில பெரிய ஒரு மேன்மையாக தேவன் உங்களை உயர்த்துவார். எல்லாம் கொஞ்ச நாள் அப்படி இப்படி ஆய்வு பயங்கரமா காட்டுறாங்க. பார்த்தா அடுத்தது ஏதாவது ஒரு பிரச்சனைகள். அருமையான தேவஜனமே, தாழ்மையா இருந்து கர்த்தருடைய சத்தத்தை செம்மையா கேட்டு உண்மையா இருந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீங்க வாழ்வீங்கன்னா அந்த அழைப்பை புரிந்து கொள்வீர்களானால் உங்களை எந்த சக்தியானாலோ அசைக்க முடியாது. கைகளை கட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் மோசே அழைத்து அப்போ எனக்கு பேச தெரியாது, நான்
சொல்றார். அல்லேலூயா. தொடர்ந்து நீங்க வாசிச்சா அப்படி புரிந்து கொள்ளலாம். அதனால் முதலாவது அழைக்கும் அக்கினி. ஆமென். இந்த அக்கினி எப்படி வெளிப்பட்டது? மோசே அழைக்கதான் வெளிப்பட்டது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனங்களை வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? இன்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாயும் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்த்து பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இருக்கிற பெருமூச்சு கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை மீட்டு கொண்டு வரும்படியாக தான் நான் உன்னை என்ன செய்ய போறேன், அனுப்ப போகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. எனக்கு முடியாது, எனக்கு திறமை இல்லை, பல காரியத்தையும் சொல்றாரு. ஆனாலும் தேவன் ஒரு மனுஷன் அடைப்பாரானால் அவனுக்கு திறமையை பார்த்தோ, அவனுக்கு படிப்பை பார்த்தோ, ஞானத்தை பார்த்தோ அடைக்கிற தேவன் அல்ல. உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லுவோம். உற்சாகமா தேவனுடைய அழைப்பு சாதாரணமானது அல்ல. அல்லேலூயா. பேதையை ஞானியாக்குகிற தேவன். அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளவர்களை அவமாக்கும்படிக்கு கர்த்தர் இல்லாதவர்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளே, அழைப்பு சாதாரணமானதல்ல. அல்லேலூயா. உங்களுக்கு படிப்பு இருக்கா, உங்களுக்கு திறமை இருக்கா? இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு உலக வேலைக்கு போனா கூட இவ்வளவு டிகிரி படிச்சிருக்கணும். அல்லேலூயா. கம்பெனிக்கு போனா கூட ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல என்னென்ன மாதிரி நீங்க இருக்கணும். அல்லேலூயா. இல்லாதவங்களுக்கு வேலை இல்லை, அதுக்கு தக்கபடியா இருக்கு. ஆனால் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய அழைப்பு சாதாரணமானதல்ல. எரேமியாவை ஆண்டவர் அழைக்கும் போது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியாவை அவன் சொல்றாரு, நான் சிறு பிள்ளை, எனக்கு என்ன தெரியாது, பேச தெரியாது. ஆண்டவர் நான் பேசுகிறது. அல்லேலூயா. சிறு பிள்ளைன்னு உன்னை சொல்லாத, நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் இருந்து உன்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். கரங்களை தட்டி சோதனை பண்ணுவோம். தாயின் கர்ப்பத்தில் இருந்து தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனே, அப்படியானால் அழைத்து தேவன் பெருமையா உங்களை சந்திக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை இப்படி அழைத்தா வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஏதாவது வசனங்களுக்குள்ள டச் ஆகும். கர்த்தருடைய அழைப்பை உங்களை தாயின் கர்ப்பத்துல தெரிந்து கொண்டதுனால தான் இந்த அழைப்பு உங்களுக்கு வருகிறது. கரங்களை தட்டி சோதனை பண்ணுவோம். நீங்களோ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அந்த காலத்தில் உள்ள உங்களை ஆச்சரியமான ஒளியாகிய இயேசுவினிடத்திலே வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்கும்படிக்கு நான் உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, நான் பரிசுத்த ஜனமாக, எனக்கு சொந்த தேவ ஜனமாக உங்களை நான் பிரித்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குன்னா எத்தனை பெரிய பாக்கியம். ஆமென். அல்லேலூயா. ஏதோ ஒரு அற்புதம் உங்க குடும்பத்துல நடக்க இல்லையா, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்க இல்லையா, உங்க வாழ்க்கையில நடக்க இல்லையா, கர்த்தர் இன்றைக்கு ஜீவிக்கிறவரா இருக்கிறார். வாழ்க்கையில அதே அக்னி அபிஷேகத்தை மறுபடியும் நீங்கள் அக்னியாய் மாற வேண்டும். நீ அனல் இல்லாமல், ஒளியும் இல்லாமல், வெதுவெதுப்பாய் பாய்வாயானால் உன்னை நான் மாற்றி கொண்டு போடுவேன். உன்னை அனலாயிரு, இல்லைன்னா உள்ளா போன சொல்றாரு. இதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்து, இயேசுவே, நான் அனலாய் மாற வேண்டும். என்னை அழைத்த நோக்கம், எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சீங்களாண்டவரே, எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்தீங்களப்பா, என் வாழ்க்கையில நன்மைகளை கட்டளையிட்டீங்களப்பா, எனக்கு சமாதானத்தை கொடுத்தீங்களே. இன்றைக்கு எத்தனை மக்கள் இருள வாழ்றாங்க தேவ ஜனமே. அந்த மக்களுக்கு யார் வெளிச்சம் கொடுப்பா, யார் அவர்களை தேவனுடைய வழியில நடத்துவா, யார் சத்தியத்துக்குள்ள கொண்டு வருவா? நீங்களும் நானும் தான். அதற்காக தான் தேவன் உங்களை அழைக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய அழைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த வழியிலும் வரலாம். அல்லேலூயா. ஒருவேளை அக்னி கொண்டு இருந்து வரலாம். ஆமென். ஊழியக்காரர் மூலம் பேசுவார். அல்லேலூயா. இந்த வசனம் மூலம் உங்களோடு தேவன் பேசுவார். ஆமென். அல்லேலூயா. தேவன் சந்திக்கிற விதம் ஒவ்வொரு விதத்திலே ஆண்டவர் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
தரிசனங்களில் ஆண்டவர் பேசுகிறார், சொப்பனங்களில் தேவன் பேசுகிறார். இன்று ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்கினியின் நடுவில் இருந்து தேவன் பேசினார். ஆமென். அந்த அக்கினி தான் இன்றைக்கும் உங்களோடு கூட இன்னைக்கு ஆண்டவர் வழிபட்டு கொண்டே இருக்கிறார். ஆதலால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அழைக்கும் அக்கினியாய் வழிபடுகிறார். அழைக்கும் அக்கினி. அல்லேலூயா. என்ன அக்கினி? என்ன அக்கினி? அழைக்கும் அக்கினி. அற்புதத்தின் அக்கினி. அழைத்தது மட்டும் இல்லை, ஒரு அற்புதம், ஆச்சரியம். உங்களை வியக்க வைக்கிற தேவன். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நாம் உண்மையிலே கர்த்தருடைய அக்கினிய, கர்த்தருடைய அந்த அற்புதத்தை, கர்த்தருடைய செயலை கண்டு அனுபவிச்சு வியந்திருக்கிறோம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த வாழ்க்கையில ஆண்டவருடைய நன்மைகளை பார்த்து வியக்கக்கூடிய காரியம் அநேகம் உண்டென்று எல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட அனுபவத்தை உங்களுக்கு பெற்றிருக்கிறீங்களா? கர்த்தர்களை சந்தித்திருக்கிற தெய்வ பிள்ளை, கர்த்தருடைய அக்கினி உங்க மேல இறங்கி இருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேக அக்கினி, அவருடைய அக்கினியின் அபிஷேகம் உங்க மேல இன்றைக்கு ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆதலால் தான் தேவன் அக்கினியாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் சந்திக்கிற ஒவ்வொரு விதத்திற்கும் நாம் எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் போதாது. அழைக்கும் அக்கினி மாத்திரமல்ல, இரண்டாவது ஒரு அக்கினியை நாம் இடத்துல வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் சீக்கிரமா எடுத்து வாசிக்கலாம். 6வது அதிகாரம், 6வது அதிகாரத்துல 6, 7 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 6, 7 வாசிக்கலாம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த பொருட்டால் ஒரு நெருப்பு கடலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். இங்கு ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இது என்னன்னா பாவத்தை போக்குகிற ஒரு பரிசுத்த அக்கினி. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த அக்கினி என்ன அக்கினி? பாவத்தை போக்குகிற ஒரு பரிசுத்த அக்கினி. அல்லேலூயா. முதலாவது அக்கினி என்ன அக்கினியாய் வந்தது? அற்புதத்தை செய்கிற அழைப்பின் அக்கினி. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அழைப்பின் அக்கினி. ஆமென். இப்பொழுது பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியை தேவன் சந்திக்கும் பொழுது, அருமையான தேவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி அவர் என்ன சொன்னாரு? நீ ஒவ்வொருத்தருக்கும் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொன்னார். அல்லேலூயா. சாராயம் குடிக்கிறவனுக்கு ஐயோ, சிகரெட் குடிக்கிறவனுக்கு ஐயோ, விபச்சாரம் பண்றவனுக்கு ஐயோ, எல்லாருக்கும் ஐயோ, அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ. நம்ம இப்ப அப்படிதானே, மற்றவங்க எல்லாம் ஐயோ ஐயோ அவனுக்கு ஐயோன்னு சொல்லணும். ஆண்டவர் ஓமேல அக்கினியை ஊற்றும் போது நீயே சொல்வார், எனக்கு ஐயோ. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்பதான் அந்த அக்கினிக்கு வல்லமை இறங்கும் போதுதான் நம்ம எப்படி இருக்கோம்னு தெரியும். நான் இங்க இருக்கேன், நான் எப்படி இருக்கிறேன், எப்படி வாழ்றேன், என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கு. உனக்கு எங்க நாம விழுந்து கிடக்குறோம்னு தெரியும். அல்லேலூயா. அதுலதான் அப்போ ஆண்டவர் திடீர்னு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். தரிசனத்துக்கு மத்தியில அவர் எவ்வளவு பெரிய தேவன். அவரை எப்பவுமே தூதர்கள் எல்லாரும் அப்படியே 2 கைகளையும் மூடி, கண்களை மூடி, முகத்தை மூடி, கால் மூடி, எல்லாம் மூடி ஆராதித்துக் கொண்டே இருந்தாங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கரங்களை தட்டி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டு, ஓயாமல் அவரை ஆராதனை செய்து கொண்டே இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி இமைப்பொழுதை தொடப்பட்டார். அவர் சொன்னாரு, ஐயோ நான் அதமானே. அல்லேலூயா. இதுவரையும் ஜனங்களுக்கு எப்படி சொல்லிக்கிறாரு? ஊழியக்காரங்க நான் உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா கர்த்தர் என்னை சந்திக்கும் போதுதான் என்னுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையை நான் உணரும் போதுதான் நான் எங்க இருக்கிறேன், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியும். அல்லேலூயா. இல்லைன்னா தெரியாது.
முடியாது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் தேவனுடைய அக்கினி உங்களுக்கும் தேவை, எனக்கும் தேவை. இருபுறமும் கருப்புள்ள அந்த பட்டயத்தின் வல்லமை இன்றைக்கு தேவனுடைய மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஐயோ நான் அதமானேன்னு சொல்லி நான் சுத்த உதடு உள்ளவேன்னு சொன்னார். அல்லேலூயா. என்ன அக்கினி அப்போ ஊழியக்காரர்களே பரிசுத்தமாக்குதுன்னா உங்களை பரிசுத்தமாக்காதா? கரங்களை பரிசுத்த அக்கினி, கரங்களை கட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கை கொடுத்து சொல்லுவோம், இந்த அக்கினி பரிசுத்தமாக்குகிற அக்கினி. உங்க வாழ்க்கையே பரிசுத்தமாக்க போகிறது. உங்க உதடுகள் பரிசுத்தமாக்கப்பட போகிறது. கெட்ட வார்த்தை வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் பொய் புரட்டு வரக்கூடாது. கேட்டாத வார்த்தை வரக்கூடாது. ஆண்டவரே, பொய்யான வார்த்தையை சொல்லி சொல்லி நீ அந்தமானது போதும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய உதடுகளை ஒப்புக்கொடு, உன்னுடைய கரங்களை ஒப்புக்கொடு, சிந்தைகளை ஒப்புக்கொடு. இயேசுவின் நாமத்தில் ஒரு பரிசுத்த அக்கினி பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அக்கினி இறங்கி வருவதாக ஒரு பரிசுத்த அக்கினி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் ஊற்ற வருவதாக. அபிஷேகம் பண்ணப்பா, இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. நான் பெரியானின்ற அந்த பெருமையின் ஆவிகள் கட்டப்பட்டு உடைந்து போவதாக, சுத்தரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அக்கினி அக்கினி இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நரம்புகளாக சொத்துக்களின் அக்கினி ஒவ்வொருடைய உள்ளத்தையும் ஒவ்வொருடைய ஆத்மாக்களையும் ஆவியையும் ஆண்டவரே சிந்தைகளையும் ஒவ்வொரு செயல்களையும் பரிசுத்தமாக்குகிற ஒரு அக்கினி அபிஷேகம் ஊற்றப்பட்டு அந்த வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். தேவர்களே, உண்மையாய் அந்த தரிசனத்தை கண்ட தேவ மனிதன் தானாய் ஒப்பு கொடுத்து விட்டான். அல்லேலூயா. சின்ன ஊழியம், ஒரு சின்ன ஊழியத்துக்கு நமக்கு இவ்வளவு பெருமைன்னா, சின்ன ஒரு சுவிசேஷம் சொல்லிட்டா ஒரு பெருமை, ஒரு டிராக்ஸ் கொடுத்துட்டா ஒரு பெருமை. தேவ பிள்ளையே, அந்த தீர்க்கதரிசி பெரிய ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் அழைக்கப்பட்டவர், பாவத்தை எச்சரிக்கிறவர். ஆனாலும் கூட தேவனுடைய மகிமைக்கு முன்பாக, தேவனுடைய அந்த அக்கினி அபிஷேகத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடு உள்ளவர். ஆண்டவரே, எங்க அக்கினியானால இறங்கட்டையா, உங்க அக்கினியானால ஊற்றி ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா அப்படின்னு அந்த தேவ மனிதன் ஒப்பு கொடுத்த மாத்திரமே அந்த தேவ மனிதனை கர்த்தர் வல்லமையான தீர்க்கதரிசியாய் மாற்றினார். 66 புத்தகங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66 புத்தகங்கள் உண்டு தேவ பிள்ளையே. ஏன் காரணம்? பாருங்கள், நம்முடைய வேதத்திலேயே 66 புத்தகங்கள் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 66 அதிகாரங்களை எழுத அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுத்து வல்லமையான ஒரு தேவ மனுஷனாக இந்த உலகத்திலே இயேசுவுக்கு ஒரு சாட்சியாய் வாழ்ந்து மடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவர்தான் பாடுகள், மரணங்கள் எல்லாவற்றையும் தரிசனமாய் எழுதக்கூடிய அபிஷேகத்தை தேவன் கொடுத்தாரே. காரணம் என்ன? குற்றங்களை உணரும் பொழுது, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நீங்கள் காண முடியும். ஆண்டவர் தேவனே, என்னை நம்ம குறை சொல்றது சொல்லிட்டே போலாம். மற்றவங்களுக்கு குறை சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா பரிசுத்தமா வாழணும்னா ரொம்ப கஷ்டம். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனால்தான் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு அந்த தேவ மனிதன் ஒப்பு கொடுத்த உடனேயே கர்த்தர் அவரை அபிஷேகித்தார். அசுத்த உதடு உள்ளவன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு சொன்ன அதமானேன்னு சொன்ன உடனே பலிபீடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டது. பலிபீடத்தில் அக்கினி புறப்பட்டமானால், தேவ சமூகத்தில் அக்கினி புறப்பட்டு வருமானால் உன் வாழ்க்கையில சுத்திகரிப்பு உண்டாகும். உங்களுக்கு பரிசுத்தம் கடந்து வரும். ஏன் பாவத்தை ஜெயிக்க முடியல? ஏன் இச்சையை ஜெயிக்க முடியல? காரணம் என்ன தேவ பிள்ளையே? அந்த அக்கினிக்குள்ள கடந்து வா. அல்லேலூயா. அந்த மகிமைக்குள்ள போய் உட்காரு. ஆண்டவரே, உங்க தரிசனத்தை காட்டுங்க, உங்க சொப்பனத்தை காட்டுங்க, உங்க வார்த்தைகளுக்குள்ள இருந்து என்னோட பேசுங்க, உங்க வல்லமை எனக்குள்ள வெளிப்படுங்கய்யா. அந்த பாவத்திலே ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா.
வாழ்றது வாழ்க்கை அல்ல. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிட முடியாது. அதனால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. இல்லைங்க கவனிங்க, கரெக்டா இருங்க, மாத்திட்டே இருங்க. Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? வசனத்தை கேட்கணும், அங்க வேண்டிய பார்க்கக்கூடாது. Praise the Lord. தேவ பிள்ளைகளே, பரிசுத்தத்தை அதவிட பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை என்ன செய்ய முடியாதா? செய்ய முடியாது, ஆராதிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, சும்மா பண்ணலாம், எல்லாம் பண்ணிட்டே ஓடலாம். அதனால நம்ம வாழ்க்கை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஒரு பரிசுத்தமா வாழ உதவி செய்யும். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு புத்தகம் அதுல வாசிக்கும் போது சீக்கிரமா வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் அதுல 14 15 2 வசனம் சீக்கிரம் படிப்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்களை அழைத்த தேவன், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா பரிசுத்தர். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான தேவன். பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு. ஆமென். உடைய பரிசுத்த பிள்ளை, அவர் பரிசுத்தமான தேவன். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வெளிப்படுத்தல் வரும்போது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. பூமி அனைத்தும் உடைய மகிமையினால நிறைந்திருக்கிறது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. பரிசுத்தர். கர்த்தர் பரிசுத்தமாக இருக்கிறதுனால தான் உங்களை என்னை அவர் பரிசுத்தமாக்குகிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமான தேவன். பாருங்க, லேவியராகமத்தின் புத்தகம் 19:2 வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, வாசிக்கலாம் சீக்கிரமா. லேவியராகமம் 19:2 வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவன் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், ஆதலால் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ நம்மளை ஒப்புக் கொடுக்கிறோம். அல்லேலூயா. வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமானவன் பரிசுத்தமாக இருக்கணும், அசுத்தமாய் வாழ்கிறவன் அசுத்தம் செய்யட்டும், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நான் வரும்போது அவனவனுக்கு தகுந்த பலனை நான் கொண்டு வர போகிறேன். அல்லேலூயா. அவர் பரிசுத்தராய் இருக்கிறவர்கள் நீங்களும் நானும் நம்ம நடக்கைகள் சொல்லப்பட்டு 1 பேதுருல அதுல 1வது அதிகாரத்துல 15வது வசனம் படிச்சு பாருங்க. வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரே வசனத்தை வாசிக்கிறேன். அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தராய் நம்ம வாழ்க்கை, நம்ம நடைமுறைகள், நம்ம செயல்கள் எல்லாத்தையும் ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை செய்ய முடியாது. நீங்க எந்த சபை போனாலும் சபை போனாலும் போனாலும் வாழ்க்கை பரிசுத்தம் இல்லைன்னா நீங்க ஆண்டவரோடு வாழவே முடியாது. அப்படி வழியில நீங்க நடக்கவே முடியாது. ஏதோ சும்மா ஒரு கிறிஸ்தவன் என்ன பேருக்காக வாழலாம், அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கும் போக முடியாது. அல்லேலூயா. அதனால் பரிசுத்தத்தை நீங்க வாஞ்சிங்க. தேவ மனிதனுடைய வாழ்க்கையில அக்கினி இறங்கி வந்த பொழுது மிகுந்த பரிசுத்தத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, சுத்திகரிப்பை கொடுத்தது மாத்திரமல்ல, வல்லமையான தீர்க்கதரிசியாக தேவன் அபிஷேகித்து அவர்களை பயன்படுத்தினார். அதே போல நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன காண்பீங்க? அற்புதம். யோசுவாவின் புத்தகத்துல 3:15 சொல்லுகிறது, உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் இன்றைக்கு 3ஆம் நாளிலே உங்களுக்கு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாம எனக்கு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும்னா நடக்காது. ஆனா உண்மையா உங்களை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக்கி கொள்ளும் பொழுதே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா ஒரு பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில தேவன் செய்வார். உனக்கு தீர்மானம், நீங்க தீர்மானம் பண்ணினால் உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார். நீ தீர்மானம் பண்ணினால் உன்னுடைய கணவனாரை நீங்கள் ஆதாயமாக்கிக் கொள்ள ஆவியானவருக்கு உதவி செய்வார். நீங்க பரிசுத்தப்படாமல், நீங்க ஒப்பு கொடுக்காமல், நீங்க அர்ப்பணிக்கப்படாத இருதயத்தோடு வாழும் பொழுது எந்த விதமான நன்மைகளையும் நம்மளால பார்க்க முடியாது. அல்லேலூயா. நீங்க முதலாவது தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க
உங்களை கொண்டு தேவன் தேசங்களை அசைப்பார். ஹல்லேலூயா. பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். கட்டளை நல்ல கட்டி சோதனம் பண்ணுவார். மூன்றாவது காரியத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். சீக்கிரமாக வாசிப்போம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் 3வது. அல்லாமல் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. இங்கு ஒரு அக்கினி இறங்கி நிறைய பேர் பரிசுத்தாவியானவரை கூட நம்பாத மக்கள் இருக்காங்க. நிறைய உபதேசத்துல பரிசுத்தாவியானவரை அது இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவங்க கிறிஸ்தவர்களே கிடையாது, தேவ பிள்ளைகளும் இல்லை. ஹல்லேலூயா. ஆவியானவர் இன்னும் அங்க விடுதலை. ஆமென். தெரிஞ்சுக்கிறது கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இறங்கி வருவாரோ அங்கே உங்களுக்கு விடுதலை உண்டாகும். நிறைய மானசீகமாட்டே வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்காங்க. தேவ அபிஷேகத்தை எனக்கு அந்த அபிஷேகிங்க. அபிஷேகம் என்பது தேவ ஆவியானவர் உங்க மேல வந்து தட்டுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மீது தட்டினாங்க. அதே அபிஷேகம் உங்க மேல தங்கி இருக்கும். உங்களுக்கு அது சகல சத்தியங்களை உங்களுக்கு போதிக்கும். உங்களுக்கு செம்மையா நடத்தும். எப்படி நடக்கணும், என்ன சொல்லணும், எங்க போகணும், எங்க போகக்கூடாது, என்ன வாழ்க்கை வாழணும்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா மாத்திரம்தான் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவ ஆவியானவர் இல்லாம நான் இப்படி நடப்பேன் அப்படி நடப்பேன் மாம்ச பலத்தால நடந்தாலும் நம்மளால நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கேளுங்க. கடைசியாக ஒரு அக்கினியை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ள வேண்டிய சகரியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். 2வது அதிகாரம் 5வது வசனம். சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அது நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களை சுற்றி கர்த்தர் அக்கினி மதிலாய் இருப்பார். உங்களுடைய விசுவாசம் தெரியுங்க. உங்களை சுற்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சொல்லுகிறவன் என் கண்மணியை கொள்ளுகிறான். ஜனமே உன்னை தொட வேண்டும், உன்னை அழைக்க வேண்டும், உனக்கு ஏதாவது செஞ்சு உன் குடும்பத்தை பாழாக்க வேண்டும். அப்படி நினைச்சாலோ உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்படியானால் என்னுடைய கண்மணியை கொண்டு ஒருவரும் உயிரோடு வாழ முடியாது. ஆனால் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு விசேஷ பாதுகாவல் உங்கள்ன்றதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருடைய மகிமை இந்த வாழ்க்கையில இறங்கி கொண்டே இருக்கிறது. ஆதலால் நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன். நான் அதை சுற்றிலும் தேவ ஜனத்தை சுற்றிலும். யோபு 1:10 சொல்லுகிறது, யோபுவின் குடும்பத்தை சுற்றி ஆண்டவர் வேலை அடைந்திருந்தார். சாத்தான் உள்ள போக முடியல. ஆனால் தேவ உத்தரவாதம் இல்லாமல் ஒரு சம்பவம் உனக்கு நடக்காது, ஒரு காரியம் விடையில் நேரிட முடியாது. ஆதலால் தேவ சித்தம் இல்லாமல் ஒன்றுகளை அணுக முடியாது. ஆனால் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம் பற்றிக் கொள்ளுங்கள். எனக்கு சுற்றி ஒரு அக்கினி மதில் இருக்குது. ஒரு சாதாரண கரண்ட் உங்களால பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன அக்கினி கொடியை உங்களால என்னால தொட முடியாது. ஒரு ஹை பவர்ல போய் கை வைக்க முடியுமா? ஒரு ஹை பவர்ல போய் கை வச்சா அப்படியே இமைப்படுதல பஸ்பமாக்கிடுது இல்லையா, மோதியாக்கிடுது. ஆனா கரண்ட்டுக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னா நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினி அவருக்கு எவ்வளவு வல்லமானது. அவர் பிள்ளைகளை தொடுகிற எந்த ஒரு கிரியும் தொட முடியாத தேவன் தானே. இதை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான். உனக்கு ஒரு பாட அனுபவிக்காரா, ஒரு பிரச்சனை உனக்கு வருதா, தேவ சித்தம் இல்லாம உனக்கு வராது. அதை எது செஞ்சாலும் அவர் நன்மைக்கு எதுவாதான் செய்வார். அதில் இன்றைக்கு ஆண்டவரே எங்களை சுற்றி ஒரு அக்கினி மதிலை போட்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் பழங்கால விடுவோம். கர்த்தாவே, உம்முடைய உயிருள்ள வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த உயிருள்ள வார்த்தையின்படி எங்கள் மத்தியிலே நீர் அக்கினியாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. அந்த அக்கினி இயேசுவின் நாமத்தில் அழைப்பின் அக்கினியாய் மாறுவதாக. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஒரு அழைப்பு இயேசு நாமத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் இன்னும் ஆண்டவரிடத்தில் வர முடியாம கிடக்கிற எல்லாருக்கும் இயேசுவாகிய அந்த அக்னி அந்த மகிமை ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு அழைப்பின் அக்னியாய் வெளிப்படுவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இரண்டாவது பரிசுத்த அக்னியாய் வெளிப்படுவதாக. மூன்றாவது உம்முடைய வாக்கு சொல்லுகிறபடியே ஆண்டவரே பாதுகாப்பு அக்னியாக ஹalleluya அபிஷேக அக்னியாக வெளிப்படுவதாக. ஒவ்வொரு தேவ ஜனங்கள் மீதும் உம்முடைய வல்லமையை ஊற்றி அபிஷேகித்து ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த சத்தத்தை பார்க்கிற கேட்கிற தேவ ஜனங்களை அபிஷேகிங்க. நம்ம சோர்ந்து போக கூடாது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அக்னியை போட வந்தேன் என்று சொன்னீங்களே, அக்னி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருடைய விருப்பம் நிறைவேறட்டும். விருப்பத்துக்கு எதுவாக எங்களை நடத்துங்கப்பா. எல்லா விருப்பங்களையும் நிரப்புங்க, அபிஷேகிங்க, கரங்களை மூடுங்க, எல்லா நன்மையால் நிரப்புங்க. போராட்டங்களை மாற்றி போடுங்க. வியாதி பலவீனங்கள் மாறுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. எல்லா சாபங்களிலிருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாக நான் செல்கிறேன். கர்த்தாவே பக்திக்கு முன்னால எந்த சக்தியும் நிற்க முடியாது. அதே போல உங்க பிள்ளைகளுக்கு முன்னால வேண்டாத சகல சத்துருவின் வல்லமைகள் இயேசு நாமத்திலே அழிக்கப்பட்டு போகட்டும். உங்க இரத்தத்தினால் நாங்கள் ஜெயத்தை சோதரிக்கிறோம். உங்க வல்லமையான கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் உடைய கைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல பிதாவே, எல்லா ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உடனே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலகாரியங்களையும் மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் நன்மையோடு ஐக்கியம்